விண்ணை தொடும் மரங்கள் கண்ணை கவரும் செடி கொடிகள் நெருங்கி வெயில் நுழையாதபடி குளுகுளுவென இருக்கும். காடுகளை பார்த்தால் மனம் கிளுகிளுவென மகிழும். பல வகை ஒலிகளை பரப்பி அங்கும் இங்கும் பறந்து திரியும் பறவைகள் கூட்டமும், யானைகள், மான்கள், காட்டு பசுக்கள், ஆடுகள் என விலங்கின் கூட்டமும் அங்கு காணப்படும். நமக்கு அச்சமூட்டும் சிங்கம், கரடி, புலி, பாம்புகளும் தென்படும். ஒரு நாட்டின் பரப்பளவில் 1/3 காடாக இருத்தல் வேண்டும் என்ப புவியியல் வல்லுநர் கூறுகிறார். பசுமை நிறக்காடுகள், இலையுதிர் காடுகள், உலர்காடுகள், மலைக்காடுகள், சகிப்பு நிலக்காடுகள் என காட்டு வகைகளை பகுக்கலாம். மக்கள் தனது அறியாமையினாலும் சுயநலத்தாலும் காடுகளை அழித்தனர். அளவுக்கு அதிகமாகவே காடு கடித்து நாடு ஆகிவிட்டனர். வீடுகள் கட்டவும் விரவுக்காகவும் வெட்டப்பட்ட மரங்கள் பல கோடி. காடுகள் குறைய குறைய மழை வளம் குறையும். மரங்கள் மழையை பெய்ப்பன மட்டுமன்று, மழையை செய்ப்பனவும். மரங்கள் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி திரண்டு வரும்போது மோது காற்றினால் மழை பெய்வது உண்டு. மரங்களில் உள்ள இலைகளின் வழியே நீராவி விண்ணுயிர் சென்று மேகமாகி மழை பொழிவதும் உண்டு. காடுகள் மூலம் அரசுக்கு கிடைக்கும் வருவாய் அதிகம். தேக்கு, சந்தனம், அகில், மூங்கில் முதலிய மரங்கள் நல்ல வருவாய் தரக்கூடியவை. காடுகளால் விளையும் மற்றொரு பெருந்தன்மை மழை காரணமாய் மலைப்பகுதிகளில் நீர்ச்சரிவு ஏற்படாமல் தடுப்பதும் ஆகும். மரங்கள் மிகுதியாய் வெட்டப்படுமேனால் செழிப்பான மலைகள் எல்லாம் தலை சாய்ந்த தட்டை மலைகளாய், முடி சாய்ந்த மொட்டை மலைகளாய் மாறிவிடும். மலைகள் பொழியும் மழை நீரை மரங்கள் தங்களது வேர் பகுதிகளில் சேமித்துக் கொள்ளும். அவற்றிலிருந்து கசிந்து பெருகும் நீர் ஆண்டு முழுவதும் ஆறுகளில் பாய்ந்து நிலத்தடி நீர் வளத்தை பாதுகாக்கும். இப்படி பல நன்மைகளை சேர்க்கும் காடுகளை பாதுகாப்பது இந்தியர் ஒவ்வொருவரது கடமையாகும். இத்துடன் விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.